அன்யாங்டாலாம் எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துட்டு இருக்குது ஃபார் யவிங் சன். நான் உங்க ஜானு. ஸோ இன்றைக்கி நம்ம டெக்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். கேம் சேஞ்சர். ஒன் ஷாட் பற்றி சொல்லணுன்னா கொஞ்சம் வந்துட்டு இதற்குமே நான் போட்ட எஃப்எஃபோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்துட்டு இயர்ஃபோன்ஸ் வேர் பண்ணிக்கோங்க. சரிங்கடா, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்தலாம். தயாங் பற்றி சொல்லணுன்னா தயாங் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ரொம்ப நீதி, நேர்மை, நியாயம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப கோல்டு, அப்படியே கோவக்காரரு. எங்கே தப்பு பண்ணாலும் முதல் ஆளாக போய் நின்றுடுவார். யாரும் அவர்கிட்ட இந்த எஸ்கேப்பே ஆக முடியாது. அந்த மாதிரி ஒரு வேலையில் நேர்மையாக இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அண்ட் ஜேகே பற்றி சொல்லணுன்னா ஜேகே வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. ஸ்டார்டிங் சீனில் இப்போ நம்ம ஒரு பெரிய ரெட் லைட் ஏரியா பார்க்குறோம். நிறைய மாஃபியா டீலிங்ஸ் நடக்குது, இல்லீகல் பிஸ்னஸ் நடக்குது, பெரிய பெரிய கிரிமினல்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய கிளப்பில் நிறைய மியூசிக்கு பார்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜேகே அங்கே இருக்க ஒரு பெரிய சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே அங்கே இருக்க டேபிளில் ஒரு பவுட்ரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த டேபிளில் இருக்க ஒயிட் பவுட்ரு அவர் அப்படியே இன்ஹேல் பண்ணுறாரு. ஸோ பக்கத்தில் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படின்னு ஒரு சைட் வந்தால் கிளப்புக்கு வெளியவே நிறைய போலீஸ் ஆஃபீஸர் ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஒரு மிஷனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உள்ளே போய் ஜேகேவை அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் அவங்களோட மிஷனு. ஸோ இது வந்துட்டு எடுத்து நடத்துறது தயாங் தான். ஸோ தயாங் தான் அதோட ஹெட்டு. சரி, நான் சொன்ன ஒன்றையும் எல்லோரும் கரெக்டாக உள்ளே போயிடணும், புரியுதா? எஸ் சார், புரியுது. சொல்லிவிட்டு எல்லா போலீஸும் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அங்கே சுற்றி இருக்க போலீஸ்லாம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ தயாங் வந்துட்டு ஓகே சார்ஜ் அப்படின்னு சொன்ன உடனேயும் எல்லா போலீஸும் கரெக்டாக அப்படியே உள்ளே ஓடுறாங்க கிளப்புக்குள்ளே. ஸோ அதெல்லாம் எப்படியோ தெரிஞ்சிருது ஜேகேயோட ஃப்ரெண்டுக்கு. ஸோ நேராக ஜேகே கிட்டே வந்து மச்சான் ஃபுல்லாக போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, சீக்கிரமா கிளம்பலாம். மச்சான் இழு மச்சான், இப்போ தான் இழுத்துருக்கேன், அப்படி இருக்குது வர இருக்குது, எங்கடா வாங்கினேன் மச்சான். டேய் ஜேகே, பேசலாம் டைம் இல்லை, நீ வா ஏஞ்சி. மச்சான் இரு மச்சான், ஒரு கொன்னெல்லாம் சொருகுது, இது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜேகே வந்துட்டு இந்த பேலன்ஸ் பவுடர் இருக்கும்ல டேபிளில் அதை இன்ஹேல் பண்ண போகிறாரு. ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட் எவ்வளோ ட்ரை பண்ணார் இழுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் ஜேகே புல் பண்ணவே முடியல. ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார் ஜேகே வரமாட்டேன்ட்டு. ஸோ வேறு வழி இல்லாமல் ஜேகேயோட ஃப்ரெண்டு அப்படியே விட்டுட்டு ஓடிடுறான். ஸோ அதுக்குள்ளேயே போலீஸ்லாம் வந்து அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஸோ கிளப்பில் இப்போ யாருமே இல்லை, எல்லோரும் ஓடிடுறாங்க. ஜேகேயோட கேங்கு எல்லோரும் ஓடிடுறாங்க. அப்போ கரெக்டாக தயாங் வந்துட்டு அப்படியே ஜேகேக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. ஹேண்ட்ஸ் அப் அப்படின்றாரு. ஸோ ஜேகே அப்படியே ஸ்லோவாக அவர் கன் எடுக்கலான்னு போகும்போது ஸோ தான் அவங்க அப்படியே அவர் கன் எடுத்து கரெக்டாக ஜேகேக்கு பின்னாடி வைக்கிறாரு ஹெட்டில். ஸோ ஜேகே வேறு வழி இல்லாமல் அப்படியே ஹேண்ட்ஸ் அப் பண்ணுறாரு. ஒழுங்கு மரியாதையாக சரண்டர் ஆகிட்டு, எதுவும் டைப் பண்ணாது, முடியாது. தோடா முடியாதா? ஏடா நான் விளையாடுறீங்களா? பிடிக்கணும்னு இருந்தா தோ நல்லா இருமோ பிடிக்கணும். நானே கிசாவாக போதையில் இருக்கேன். இப்போ வந்து பிடிச்சா எல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி தான் தெரியுது. போயிட்டு நாளைக்கு நல்லா இருக்கும் போது அப்போ வாங்க, இப்போ நான் பிஸியாக இருக்கேன் சொன்னால் கேட்க மாட்டேன்ல அப்படின்ட்டு தான் வந்துட்டு அப்படியே ஹேண்ட் கஃப் பண்ணிவிட்டு ஜேகே அப்படியே காலர் பிடிக்கிறாரு. யோ போலீஸ்கார், கொஞ்சம் கை எடு, பெண்ணா உன் கூட வரணும் அதுதானே அப்படின்னு சொல்லு. வர போகிறேன், மாமியார் வீடு தானே, அதான் நான் வந்துடுறேன், நீ மேப் மட்டும் அமுச்சு விடு. டேய் நான் பார்த்தா நான் விளையாடுற மாதிரி தெரியுதா? மூடிட்டு ஏஞ்சிக்கோ. டோட்டா நான் ரொம்ப வெறப்பாக இருப்ப போல். சரி ஓகே வரேன், ஆனால் வர போகிறேன், இப்போ எதுக்கு அப்படி டென்ஷன் ஆகிற அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு தயாங் கூட போகிறாரு. ஸோ தயாங் அப்படியே ஹேண்ட் கஃப் போட்டுட்டு நேராக ஜேகேவை போலீஸ் ஸ்டேஷன் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே எஸ் சார் மிஷன் கம்ப்ளீட்டட், எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்ட்டு தயாங் வந்துட்டு அவரோட ஹையர் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சரிங்க தயாங், குட் ஜாப், கூடி சீக்கிரம் அந்த கிரிமினலாக சரண்டர் பண்ணணும். எஸ் சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தயாங் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பேசி முடிச்சுட்டு நேராக ஒரு ரூமுக்கு வராரு. ஸோ அங்கே தான் ஜேகே அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரூமு. ஆக்சுவலாக எப்போவுமே வந்துட்டு லாக்கப்பில் தான் வைப்பாங்க கிரிமினல்ஸ் எல்லாம். பட் ஜேகே வந்துட்டு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப பெரிய கிரிமினல்னால ஸோ ஜேகே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் வச்சுருக்காங்க.
ஸோ தாங்க அப்படியே அந்த ரூம்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஸோ அந்த ரூம்குள்ளே வந்துட்டு ஒரு டேபிள் 2 பக்கம் சேர் இருக்கும். ஆனால் ஜேகே அதில் உட்காராம டேபிள் மேலே கால் போட்டு படுத்துட்ருக்காரு. அப்படியே படுத்துட்டு என்னதான் நடந்தால் நடகட்டுமே, இருட்டு நிலையது மறையட்டுமே, நாளை வெளி வரும் தயங்காது, தலைவன் இருக்கிறான் மயங்காது, தலைவன் இருக்கிறான் மயங்காதே அப்படின்ட்டு நல்லா அப்படி தெனாவாட்டா பாடிட்டு இருக்காரு. அப்போ தாயம் இதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக முறைக்கிறாரு. அப்படியே வந்துட்டு, டேய் ஜேகே, மேனர்ஸ் தெரியாது அவனுக்கு, சேரில் தாக்கணும்னு தெரியாது, போய் சேரில் உயர்ப்போம். இதோடா நான் போலீஸ்கார் அப்போலேருந்தே பார்த்துட்ருக்கேன், சும்மா என்கிட்டே வம்பு எடுத்துட்ருக்கீங்க. எனக்கு இப்போ டேபிளில் உட்காரணும், தோ படுப்பேன் உட்காருவேன், இது என் கால், இது என் கால், என் கால் மேலே நான் கால் போடுறேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? சும்மா சின்ன பசங்களுக்கு டீச்சர் சொல்லி தர மாதிரி இங்கே வராத அங்கே வராத, அப்படி இரு எப்படி இரு, இதெல்லாம் எதுக்கு, ஒழுங்கா வந்த வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு ஜேகே நேராக தாங்க்கு முன்னாடி அவரோட 2 லெக்ஸோட ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே படுத்துட்ருக்காரு டேபிள் மேலே. சரி ஓகே ஃபைன், உன் இஷ்டத்தையும் நீ இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தாங்க வந்துட்டு அந்த டேபிளுக்கு நடுவில் சேர் போட்டு நேராக ஜேகே ஃபேஸ் பண்ண மாதிரி உக்காண்ட்ருக்காரு. ஐ மீன் இப்போது வந்துட்டு வியூ எப்படி இருக்குன்னா, ஜேகே வந்து லெக்ஸை ஸ்ப்ரெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ தாங்க வந்து ஜேகேக்கு லெக்ஸ்க்கு பிட்வீனில் இருக்கிற மாதிரி இருக்குது. போலீஸ்கார் சும்மா சொல்ல விடாது, இங்கேருந்து வியூ எப்படி இருக்குது தெரியுமா? தோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வச்சானே, அது கூட போதை கிடையாது, இங்கே வந்து உன் ஃபேஸ் எப்படி பார்க்குது, எவ்வளோ பெரிய போதை தெரியுமா? ஸோ தாயம் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி தப்பா ஒத்துக்கிறியா இல்லை? சரி சொல்லு, நீ என்ன பண்ண? ஐயோ நான் என்னத்த சொல்கிறது, எல்லாத்தையும் நானே சொன்னேன், அப்போ நீங்களாம் எடுத்துக்கிறீங்க. உங்கள் வேலை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும்ல, தேடி கண்டுபிடிங்க. நான் கொலையே பண்ணல, கொலை பண்ணவும் வெளியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான், சும்மா என்ன கூட்ட வந்து ஒத்துக்கிறியா இல்லை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேண்டாம் அண்ணன் அப்படின்ட்டு. ஸோ ஜேகே எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. ஸோ தயவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அப்போ உனக்கு எதுவும் தெரியாது அப்படி தானே? ஆமாம், நான் வந்ததுலேருந்து எது தானே சொல்லிட்டுறேன். சரி விடுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, வீட்டில் எல்லோரும் எனக்கு தேடுவாங்க, நான் போகணும் அப்படின்ட்டு ஜேகே எப்படி அந்த டேபிள் மேலே படுத்துக்கிறாரு. அப்போ தயவங்க வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, சரி ஓகே அவன் நல்லா போதையில் இருக்கான்னு தெரியுது, கொஞ்சம் பிரேக் விட்டு நம்ம கேட்போம் அப்படின்ட்டு தயவங்க அங்கே வந்து கிளம்பிடுறாரு. ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது, மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ தயவங்க வழக்கம் போல் அந்த ரூமில் தான் உட்காந்துருக்காரு சேரில். ஸோ ஜேகே அப்படியே டேபிள் மேலே கண்ணை கசக்கிட்டே அப்படியே ஏஞ்சிக்கிறாரு ஸ்லோவாக. ஸோ கண்ணை நல்லா கூசுது, பிகாஸ் லைட் ஃபுல்லாக ஜேகே மேலே தான் இருக்குது. ஸோ கண் லைட்டாக கூசுது அவருக்கு. ஸோ கண்ணை கூட அவ்வளோ திறக்க முடியல. ஸோ ஸ்லோவாக அப்படியே கண்ணை கசக்கிட்டு அப்படியே ஏஞ்சி பார்க்குறாரு. ஸோ தயவங்க அவருக்கு நேராக உட்காந்துருக்காரு. போலீஸ்கார் நீங்கள் என்னமோ போகல, நீ சொல்கிற வரைக்கும் அங்கேயும் போக மாட்டேன், சரி ஒத்துக்கோ, நீ தானே பண்ண. ஐயோ நான் சொல்லினே இருக்கேனே, நான் எதுவும் பண்ணல, இப்போ நீங்கள் எதுக்கு என்ன பிடிச்சின்னு வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணுவோம், வெளியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் கேளுங்க. டே நான் விளாட்றியா? நான் தான் கேமராவில் பார்த்தேனே, அதுவும் முகம்தான், நீ தான் பண்ண. ஸோ மாட்டிக்கிட்ட, ஸோ ஒத்துக்கோ, வாக்குமூலம் கொடுத்துருண்ணா. ஓ அப்படியா, சரி நான் கொடுக்குறேண்ணா, அது நான் எப்படி சொல்லுவேன், சரி நான் கொடுக்குறேன், நீங்கள் கேமராவை காட்டுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகே அப்படி சொன்னோடனையும் ஸோ தான் அவங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாரு. ஜேகே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கேமரா இருக்குது. ஸோ கூட ஜிம்மினும் இருக்கார். ஸோ ஜிம்மின் வந்துட்டு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அதனால் வந்துட்டு தயவாங் ஜிம்மின் எல்லாருமே இருக்காங்க, தயவாங்கோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லோரும் இப்போ ஜேகேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பேசுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே அப்படியே அந்த கேமரா பார்த்த மாதிரி, அதாவது கொலை யார் பண்ணாங்கன்னா, அது என்ன சொல்கிறது, ஓகே நான் கதையாகவே சொல்லிடுறேன், ஒரு குட்டி ஸ்டோரி. அது என்ன கதைனா, அன்றைக்கி இருக்கும் 1979 வருஷம், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துச்சு. சரி எங்கள் அம்மாவை வந்துட்டு எல்லோரும் தூக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு.
கூப்பிட்டு போனோடனையும் அங்கே என் அம்மாவை நேராக போய் பெட்டில் படுக்க வச்சாங்க. ஸோ அந்த லேபர் வார்டே சும்மா அப்படி எல்லோரும் பயந்துட்டு இருந்தாங்க. என் அப்பா, என்னோடய சித்தப்பா, பெரியப்பா, என்னோடய ஃபேமிலி எல்லோரும் அங்கே தான் இருந்தாங்க. சரி என்ன ஆக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பாட்டிக்கெலாம் செம பயம் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. அப்படின்னு பார்த்து லேபர் வார்டுலேருந்து எங்கள் அம்மா கத்துறாங்க. கத்துன செகண்டே அடுத்தது குழந்த வயசு எழுது. அதுதான் நான் நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு கொத்தல வாய்ஸ் கேட்குது. பார்த்தா இன்னொரு குழந்த ட்வின் பேபி. அதனால தான் நான் போலீஸ்கார் ட்வின் பேபி கரெக்டா. அப்புறம் எனக்கு பேர் ஜங்குக்கு, அவனுக்கு பேர் ஜியானன்னு வச்சாங்க. தகாலி என்ன பண்ணாலும் என்ன மாதிரியே பண்ணுவான். சரி நானும் தம்பியாச்சே பண்ணிட்டு போகிறானேன்னு விட்டேன். ஏதோ டைலாக் சொல்லுவாங்களே, தம்பியோடையான் படை கஞ்சான். அதான் அவன் படை கஞ்சாலாம் கிடையாதுங்க, அவன் தான் எனக்கு வந்த வில்லன்னு. சரி சொல்கிறேன் கேளுங்க. அப்புறம் என்னாச்சு, எல்லாமே நல்லா தான் போகுது. காலேஜ் லைஃபு, ஸ்கூல் லைஃபு எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ முடித்தோடனையும் நாங்கள் எல்லோரும் வேலைக்கு சூஸ் பண்ணோம். நான் எனக்கு இந்த வேலை மாஃபியா வேலை செட் ஆயிடுச்சுன்னு வந்துட்டேன். தகாலி அவனும் வந்துட்டான் பின்னாடி. அண்ணா நீங்கள் எங்கே போகிறீங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க, வாடா நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு விட்டேன். அண்டர்லைன் ஓகேவா. சரி தம்பியோ நானும் நல்லா ரூல் பண்ணோங்க. அதுக்கப்புறம் லவ்னு ஒன்று வந்துச்சு. லவ் வந்துச்சு, நான் லவ் பண்ணேன். பார்த்தா தம்பியும் நான் பண்ண லவ் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். சரி இதை கூட மறைச்சி விட்டேன். பார்த்தா அவன் ஏதோ பண்ண கொலைக்கு நான் சரண்டர் ஆகணுமா? இது நியாயமா சொல்லுங்க, இது நியாயமா? இல்லையே. ஜிமின் சார் நீங்கள் சொல்லுங்க, நியாயமா? ஸோ ஜேகே அப்படின்ட்டு ஜிமின் கிட்டே கேட்குறாரு. ஸோ ஜிமின் அப்படியே சிரிக்கிறாரு உட்காந்துட்டு. பார்த்தீங்களா என்னால் இப்போ இப்படி தான் இருக்குது. எல்லோரும் சரிங்க சரிங்க, அவன் பண்ண தப்பு என்னை மாட்டி விட்டான் பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்காதீங்க. எவன் கிடைக்கிறானோ எவன் ஈஸியாக மாட்டுறானோ அப்படின்னு தூயின்னு வந்துடுங்க. நேற்றுக்கு அப்படி தான் எதுவுமே பண்ணாமல் நான் படி லவ் ஃபெயிலியரில் நல்லா போதையாக கிஸ்ஸாவா அப்படின்னு மஜா பண்ணின்னு. அப்பன்னு பார்த்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் நீராரே இந்த வரப்பா அவர் என்னை தூயின் வந்துட்டார் ஜீப்பில் போட்டு. நான் கத்துனேன், வேணா விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்துறேன். கூப்பிட்டு வந்துட்டார் உங்கள் முன்னாடி. இப்போ நான் எல்லாம் நடந்த கதையும் உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, த மோரல் ஆஃப் த ஸ்டோரி, குற்றவாளி நான் கிடையாது அப்படின்ட்டு ஜேகே மொத்தமாக பேசி முடிச்சிடுறாரு. ஸோ தயோங் நல்லா கோவப்படுறாரு. பிகாஸ் தயோங் வந்து மொத்தத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருப்பார். லைக் எல்லாத்தையும் விசாரித்து ஜேகேயோட மொத்த டீட்டெயில்ஸ், ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி எல்லாமே தெரிஞ்சு தான் கூப்பிட்டு வந்திருப்பார். ஸோ ஜேகேக்கு அப்படிப்பட்ட சிப்ளிங்ஸே இல்லைன்னு தெரியும். பட் ஜேகே நல்லா போய் சொல்கிறான்னு தயோங் செமக்கோ வருது. ஸோ ஜேகேக்கு நல்லா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ தயோங் எதுவுமே பேசாமல் அப்படியே விட்டுறாரு, இக்னோர் பண்ணிவிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் இப்படி போயிடுறாங்க, கேமரா எடுத்துகிட்டு எல்லாருமே கலைஞ்சி போயிடுறாங்க அந்த ரூமை விட்டுட்டு. ஸோ தயோங்கும் ஜேகே மட்டும் அப்படியே இருக்காங்க. ஸோ தயோங் அப்படியே ஜேகே கிட்டே போய் காதுகிட்ட, டேய் போய் தானே சொல்கிறேன்? ஆமாம் போய் தான் சொன்னேன். ஜியானும் நானே, ஜங்குக்கும் நானே. பண்ணா அது சரி ஓகே, நான் டீல் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். அப்படியா, சரி பண்ணு, நானும் பார்த்துட்றேன் நாள் என்ன தான் முடியும்னு. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்னோடய சிகரெட்டும் லைட்டரும் இருக்கும், அது கொண்டு வந்துடுறேண்ணே அப்படின்னு சொல்லி ஜேகே தயங்க அமுச்சு வைக்கிறாரு. ஸோ தயங்க வெளியே வந்துடுறாரு கொஞ்ச நேரத்தில். தயவுக்கு இப்போ இருக்குமே ஜேகே எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரியல. ஆனால் தயவுக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது, ஜேகேக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தயவு வந்துட்டு எதுவுமே பேசாமல் ஜஸ்ட் ஜேகே மட்டும் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜேகேயோட பிஹேவியர், ஸோ ஜேகே எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ ஜேகே பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜேகே கிட்ட மாதிரி சிகரெட்டோ லைட்டரோ கொண்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறாரு. ஸோ ஜேகே இப்போ அந்த பக்கம் சேரில் உட்காந்துருக்காரு, தயவங்க இந்த பக்கம் சேரில் உட்காந்துருக்காரு. இந்தா நீங்கள் லைட்டரும் சிகரெட்டும் அப்படின்னு டேபிள் மேலே வைக்கிறாரு. சரி அங்கே வச்சா எப்படி அந்த பற்ற வைக்கிறது அப்படின்றாரு. பிகாஸ் ஜேகேவோட கை வந்து ஹேண்ட் கஃப் போட்டிருக்கனால. ஸோ தயவங்க வந்துட்டு போயிட்டு சிகரெட் எடுத்து ஜேகேயோட வாயில் வச்சுட்டு அப்படியே லைட்டர் பற்ற வைக்கிறாரு.
ஸோ ஜேகே அப்படியே சிகரெட்டோட ஸ்மோக்கை தாயங் மேலே அப்படியே ப்ளோ பண்ணுறாரு. ஸோ தாயங்கோட ஃபேஸ்லேயே போகுது அந்த ஸ்மோக் எல்லாருமே. சரிங்க ஆஃபீஸர், எனக்கு உங்ககிட்ட ஒன்று பிடிச்சிருக்கு. எதுரா? என்னன்னா வந்துட்டு நான் எவ்வளோ பண்ணுறேனே, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வெறும் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. ஸோ தாயங்க அப்படியே யோசிக்கிறாரு. இதில் என்ன யோசிச்சுட்டு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அப்படி ஒரு மூஞ்சை வச்சா நான் என்ன எடுத்துக்கிடுது. சரி, ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். அப்படியா? ஃபைன். சரி, அப்போ தாங்க நீங்களும் அடிங்க அப்படின்ட்டு அந்த சிகரெட்டை தயாங்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ தயாங் வந்துட்டு இல்லை, எனக்கு வேணாம், பழகம் இல்லை. ஏன் நீ எதுக்கு தாலும் பழகம் இல்லை, எனக்கு பழகம். சரி விடு, தண்ணியாக சரிப்பியா? இல்லை, பழகம் இல்லை. அதுவும் இல்லையா? அப்போ வேறு என்ன தானே பண்ணுவேன் நீ? உனக்கே புரியும் ஃப்யூச்சரில், நான் சொல்கிறேன். அப்படியா? அப்படி என்ன பண்ணுவேன்? சரி, ஓகே, ஃபைன், நீ ஃப்யூச்சரில் சொல்லு. நானும் உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தாயங் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. சரி, அப்படியே ஒரு நாள் தான் பார்த்துட்ருக்க போகிறேன். போர் அடிக்கல உனக்கு? சில விஷயம் பார்த்தா போர் அடிக்காது, அதனால தான் பார்த்துக்கிட்டுருக்கேன். நாடா ரூட்டா விட்ற? நீ என்ன வேணா வச்சியோ. பரவாயில்லையே, நல்லா தான் பேசுகிற. சரி போதும், சைட் வச்சுது. வேறு வேலை இருந்தால் போய் பாருப்போ. அதை நீ சொல்லாத, எனக்கு தெரியும் அப்படின்னு தயாங் பேசிகிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்துட்டு உள்ளே ஒரு லேடி என்டர் ஆக்குறாங்க, தயாங்கோட அசிஸ்டண்ட்டு. சார், உங்களுக்காக இம்பார்ட்டண்ட் கால். ஸோ அவர் பார்த்தோன்னையும் ஜேகே எப்படி இப்போ பைட் பண்ணுறாரு. சும்மா சொல்ல விடாது, சும்மா கட்டதும். ஸோ தயாங் இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு டென்ஷன் ஆகுது. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அனுப்பிச்சி வைக்கிறாரு. நான் ஆஃபீஸர் அதெல்லாம் என்ன? இல்லை, அவன் அசிஸ்டண்ட். ஓ அப்படியா? சும்மா சொல்ல விட, நல்லா தான் இருக்கா அசிஸ்டண்ட். டே இல்லை, சும்மா சொன்னேன். அவள் கூட மொக்க தான், நீ தான் ஆஃபீஸர். சும்மா அப்படி இருக்க, சும்மா கின்னு இருக்க, அமுல் பேபியோட்டும் இருக்கிற. பேசாமல் நான் அமுல் பேபின்னு கூப்பிட்டா. உனக்கு என்ன தோணுதோ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்துட்டு போய் கிளம்பிடுறாரு. ஸோ தயாங் போயிட்டு அப்படியே அந்த ஃபோன் கால் வந்திருக்கோம்ல, அதில் பேசுகிறாரு. ஹலோ சார், நீங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு இடத்துல கிடச்சிருக்கு, நீங்கள் சீக்கிரம் வாங்க. தோ நான் வரேன் அப்படின்னு தயாங் பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ ஜேகே பற்றி எல்லாம் இன்னும் தெரியுது. ஸோ ஜேகே பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஆக்சுவலாக ஜேகே வந்துட்டு கொஞ்சம் நல்லவர் தான். ஸோ நல்லவங்களுக்காக போராடுற ஒரு பர்சன். பட் அது கொஞ்சம் இல்லீகலாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. லைக் நிறைய கொலை பண்ணுறது, இல்லீகல் பிஸ்னஸ். ஸோ அது வழியாக பண்ணும்போது அது தப்பு தான். பட் என்ன தான் நல்லது பண்ணாலும் தப்பு தான் பெருசாக தெரியுது. ஸோ தயாங்க ஜேகே பற்றி மொத்த இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஜேகே யார், எப்படிப்பட்ட ஆள். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூம்லேயே வந்துட்டு ஜேகே பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா தயாங்க்கு வந்துட்டு லைட்டாக ஜேகே மேலே வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸ் உண்டாகுது. ஆக்சுவலாக லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான். ஸோ ஆல்ரெடி ஜேகே பார்த்தோன்னே தயாங்க்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சோடனே இன்னும் கொஞ்சம் ஜேகே பற்றி அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகுது தயாங்க்கு. இப்போது அதே வேகத்தில் ஜேகேவை பார்க்கணுன்னு போலீஸ் ஸ்டேஷன் தான் வராரு. ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ கம்மியான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ தயாங் பாட்டுக்கு நேராக இன்வெஸ்டிகேஷன் ரூமில் போகிறாரு. ஸோ போகும்போதே லைக் அந்த ரூமில் இருக்க கேமராஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் போகிறாரு. ஸோ இந்த டைம் வந்துட்டு தயாங் டீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாரு. எப்போவுமே ஜேகே தான் தயாங்க டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த டைம் வந்து ஜேகேக்கு வந்துட்டு ஒரு பாடம் சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு ஸோ தயாங் வந்துட்டு ரூமில் இருக்க கேமராஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ அப்படி உள்ளே போகிறாரு. ஸோ ஜேகே வழக்கம் போல் அந்த பெஞ்சில் தான் படுத்துட்ருக்காரு. ஸோ தயாங் பார்த்துட்டோன்னே, நான் அமுல் பேபி, நைட் டைமில் கூட இன்வெஸ்டிகேஷனா? இந்த டைம் நான் தூங்க தானே சொல்வேன், இப்போ என்ன நேரம் உள்ளே வர? ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமா, ஏதாச்சும் கேட்கணுமா? சரி சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு டேபிளில் உட்காராரு. ஸோ தயாங் அப்படியே உள்ளே போயிட்டு ஜேகே முன்னாடி ஸ்லோவாக அந்த பெல்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஷர்ட்டில் இருக்க அந்த ஸ்லீவ்ஸ்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணுறாரு. ஸோ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லிப்பை பைட் பண்ணுறாரு. புரிஞ்சு,
இப்போ நான் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறேன் நல்லா புரிஞ்சிச்சு. நான் அமுல் பேபி மூடு போல். ஸோ தாங்க போயிட்டு அந்த சேரில் அப்படியே உட்காடுறாரு. ஸோ உட்காந்துட்டு அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு நாடா வியூ ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜேகே நல்லா லிப்பை பைட் பண்ணிட்டு வியூவெல்லாம் பக்காவாக தான் இருக்குது, ஆனால் யார் போடணும், நான் போடுவா இல்லை நீ போடுறியா? ஸோ தாங்க அப்படியே ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே ஏஞ்சிட்டு திரும்ப ஜேகே கிட்டே போயிட்டு சொல்கிறேன், ஆனால் எங்கே கிடையாது, ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் சொல்கிறேன் யார் போடுறது எப்படி போடுறதுன்னு, ரெடியா அப்படின்ட்டு தாங்க போயிட்டு ஜேகேயோட ஹேண்ட் கப்ஸ்லாம் போட்டுட்டு ஜேகே வந்துட்டு நேராக ஸ்டேஷன் விட்டு வெளியே கூப்பிட்டு வர்றாரு. அங்கே இருக்க சில போலீஸ் ஆஃபீஸர்லாம் கேட்குறாங்க இந்த டைமில் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தாங்க வந்துட்டு நாளைக்கு இம்பார்ட்டண்ட் ஹியரிங் இருக்குது, இவனை வந்துட்டு வேறு ஸ்டேஷன் கூப்பிட்டு போக சொன்னாங்க ட்ரான்ஸ்ஃபரில், அதனால் நான் அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ட்டு தாங்க போட்டு நேராக ஜேகேவை போலீஸ் காரில் உட்கார வச்சுட்டு நேராக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நான் ஆஃபீஸர் ஏதோ போய் சொல்கிற மாதிரி தெரியுது, அப்படிலாம் இல்லையே, ஏன் இல்லை சும்மா சும்மா தான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. சரி எங்கே போகிறோம்? இருடா எல்லாத்தையும் சொல்லிட்டே செய்யணுமா என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதோ கிட்ட வந்துட்டோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1 hour ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய ஃபாரஸ்ட்க்கு வராரு. அந்த ஃபாரஸ்ட்க்கு நடுவில் ஒரு வீடு இருக்குது, அது தயாங்கோட சீக்ரெட் வீடு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு வராரு. ஆஃபீஸர் இது ஒன்றும் பார்க்க ஸ்டேஷன் மாதிரி தெரிலையே, இருடா இரு, தெரியாது இது என்னோடய வீடு. ஆமாம் எதுக்கு இப்போ உன் வீட்டுக்கு வரோம், எனக்கு ஏதோ தப்பாக படுது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ளே வச்சாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகேயோட ஷோல்டர்ஸ் மேலே அப்படியே கை போட்டுட்டு நேராக தாயங்க உள்ளே தான் கூட்டிகிட்டு வராரு. ஸோ கூட்டிகிட்டு வந்து பார்த்தா வீடே ஒரே டார்க்காக இருக்குது. அது இங்கே கொஞ்சம் கரண்ட் பிரச்சனை, இரு கேண்டில் ஃபுல்லாக ஏற்றி விட்டு வரேன் அப்படின்ட்டு தாங்க போயிட்டு ஒரு கேண்டலாக போயிட்டு அப்படியே ஏற்றி விட்டுட்டு வராரு. இந்த வெளிச்சம் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம்? என்னடா ஆச்சு, நல்லா பேசிக்கிட்டே இருப்பேன், இப்போ என்ன ஆச்சுன்னா சைலண்ட் ஆகிட்டேன்? இல்லை ஒன்றும் இல்லை, யோசிக்கிறேன். எதை பற்றி யோசிக்கிற? நான் போலீஸ்கார், அமுல் பேபின்னு கூப்பிடு. கூப்பிட்றேன் அமுல் பேபின்னு. அமுல் பேபி, சரி என்னாச்சு, பயன்ட்டியா என்ன அப்படின்ட்டு தாங்க பாட்டுக்கு இப்போ டீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஜேகேவை. இதோடா நான் அமுல் பேபி, ரொம்ப பேசுகிற, பயமா ஏனகா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னன்னா என்னை எதுவும் நீ பண்ண போகிறேன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு தான் புரியல. நான் கொல்ல போறியா? ஐயோ செல்லம், ஒன்றெல்லாம் யார் செல்லம் கொல்ல முடியும்? நல்லா தகன்னு மிளகு சிலையாட்டம் இருக்க, உன்னை வச்சு ரசிக்கணும், உன்னெல்லாம் கொல்ல விடாது, அதெல்லாம் பாவம் ஒன்றா கொண்டுட்டா அப்புறம் நான் எங்கே போகிறது அப்படின்ட்டு தாங்க அப்படியே ஜேகே கிட்ட இழுக்கிறாரு. என்னடா பண்ணுறானு விட, நான் செல்லம் இப்போ எது நீ தூரம் போகிற, இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்க போகிற, புரியுதா? இதான் நம்ம பேலஸ். என்னடா சொல்கிற மாதிரி, நீ விட நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜேகே போய் டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகிறாரு. டோர் வந்து லாக்கில் இருக்கும். ஓய் செல்லம், சாவி என்கிட்ட இருக்குது, நீ போய் டோரில் என்ன பண்ணிட்டு மொத்தம் உனக்கு என்னடா பிரச்சனை? நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தா, கூப்பிட்டு வந்தேங்க, நான் மரியாதை ரிலீஸ் பண்ணேன். சரி பண்ணுறேன், ஆனால் உன்னை போடணுமே, போட்டுட்டு என்ன பண்ணுவா? ஒத்தா நீ என்ன போட்டுருவியா? போடுவேன் நீ என்ன, வா பார்த்துடலாம் வா. ஸோ ஜேகே வந்துட்டு அவரோட லெதர் ஜாக்கெட்டில் அப்படியே கழட்டிட்டு போகிறாரு. ஸோ அந்த பக்கம் தாயாங் அவரும் வந்துட்டு அவரோட கோட்லாம் கழட்டிட்டு அப்படியே ஜேகே கிட்டே வராரு. ஸோ 2 பேரும் அப்படியே நல்லா ஹார்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் போட்டு முச்சோன்னா நான் விட்டுறேன், நான் புரியுது பார்த்துதான் போட மூடிட்டு வா. ஸோ கிஸ் பண்ணி முடித்தோடனே அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ நல்லா டீப் ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமுல் பேபி விட்டுற போதும், நான் போகிறேன், ஏதோ தப்பாக போயிடுது, வேணாம் இரு. எங்கே போகிற? அதெல்லாம் கிடையாது, இது ஜஸ்ட்டு ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இன்னும் இருக்குதுல்ல, வா காட்டுறேன் அப்படின்ட்டு தாயாங்க வந்துட்டு அப்படியே ஜேகே கூட்டிகிட்டு
இன்னொரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ பேஸ்மெண்ட்டில் இருக்க ரூமு. ஸோ அங்கே போய் பார்த்தா ஸோ மொத்தம் ஒரு இதுவே அங்கே தான் வச்சுருக்காரு தயவாங்க. ஸோ என்னென்ன இருக்குதுன்னா வந்துட்டு அந்த விப்பு, ஸோ நிறைய ராடு, அப்புறம் பிளைண்ட் ஃபோல்டு, ஹேண்ட் கப்ஸு, ஸோ அப்படி இப்படின்ட்டு நிறைய இருக்குது டாய்ஸு அப்படின்ட்டு. ஸோ ஜேக்கு இதெல்லாம் பார்த்துட்டு வாயடிச்சு போயிடுறாரு. அமுல் பேபி நாடா அது அது தான் ஆள் நல்லா பழமாட்டம் இரு, ஆனால் வேறு மாதிரியான ஆள்டா நீலாம். ஏன்டா உனக்கு பிடிக்கலையா? இது நான் என்ன சொல்கிறது, பிடிக்கலன்னா அப்படியே கிளம்பி போயிடு, தேவையில்ல, நான் வேறு யாராச்சும் பார்த்துக்கிறேன். டேய் பிடிக்காம அப்படி வருவாங்களா என்ன? அதெல்லாம் பிடிச்சிருக்கு, ஏன்னா வேணா பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். சரிடா பிடிச்சிருக்கா, அப்புறம் என்ன பேசினாரு வந்து பண்ணலாமா அப்படின்ட்டு தாயவங்க வந்துட்டு அப்படியே ஜேகேயோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு போய் பாடுறா போ. நான்லாம் படிக்க மாட்டேன், நான்லாம் போடுவேன், நீ போய் பாடு போ. டேய் நான் தான் போடுவேன், நீ போய் பாடு. ஐயா நான்லாம் படிக்க மாட்டேன், டேய் போய் பாடு அப்படின்னு சொன்ன உடனேயும் ஸோ ஜேகே அப்படியே போய் படுத்துக்கிறாரு. ஸோ தான் அவங்க அப்படியே ஓவராகி ஸோ ஜேகேக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுறாரு, லைக் நல்லா பண்ணிவிட்டு இப்போ ஜேகேயோட டர்னு. ஸோ ஜேகே பாட்டுக்கு போயிட்டு தாயவாங்கிட்ட பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலி ஸோ தாயவாங்க வந்துட்டு ரொம்ப ஹை ஆகி வா விட அம்மா பேபி விட முதல்ல நீ என்ன, டே வா வா சீரம் வாய தர அப்படின்ட்டு ஸோ அப்படியே எடுத்து ஜேகேயோட முகத்தில் வைக்கிறாரு. ஸோ ஜேகேவை நல்லா ஃபோர்ஸ் பண்ணுறாரு. டே இப்போ பண்ணுறா, டே ஃபாஸ்ட்டாக பண்ண, அதெல்லாம் முடிஞ்சிச்சு ஃபாஸ்ட்டாக பண்ண அப்படின்ட்டு ஸோ தாங்க பாட்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபைனலி எல்லாம் முடியுது. ஸோ 2 பேரும் அப்படியே டயர்டாகி பெட்டில் படுத்துக்கிறாங்க. ஸோ ஜேகேயோட பாடி ஃபுல்லாக அங்கங்கே பிளட்டாக இருந்திருக்கும். ஸோ தாயவங்களோட பாடி ஃபுல்லாக பைட் மார்க்ஸு, ஃபுல்லாக நைலோட மார்க்ஸ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ ஜேகேக்கு நல்லா அடி விழுந்திருக்கும் பனிஷ்மெண்ட்டு. பிகாஸ் இவ்வளோ நாள் பண்ணதுக்கு தாயவங்க வந்து நல்லா பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு ஜேகேக்கு. ஓகே ஃபைன் சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது தான் ஸோ ஜேகே அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு, சரி அமுல் பேபி நான் கிளம்புறேண்ணா, இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணலான்னு சொல்லு, கண்டிப்பாக நான் வரேன். டேய் எங்கடா போகிற? நான் என் வீட்டுக்கு போகிறேன். அதெல்லாம் நீ போகக்கூடாது, இதுதான் உன் வீடு, இதுக்கப்புறம் நீங்கள் தான் இருக்க போகிற. அமுல் பேபி அண்ணா விளையாடுறியாண்ணா? எனக்கு நிறைய வேலை இருக்குது வெளியே, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு ஏஞ்சி போயிட்டே இருக்காரு. ஸோ தாயவங்கிட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒரு ரிமோட் இருக்குது. ஸோ அதை வச்சு அப்படியே அந்த டோரை மூடுறாரு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே க்ளோஸ் ஆகுது. டே நான் பண்ணுற அதுவா தர, நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ என் கூட தான் இருக்கணும், இதுக்கப்புறம் நான் எங்கேயும் உன்னை விடமாட்டேன். டே அமுல் பேபி விளையாடுறேன்னு, நல்லா விளையாடுறேன்னு தெரியுது, நீ கதவை தர நான் போகிறேன் அப்படின்ட்டு திரும்ப போகலான்னு போகும்போது, டே நான் ஏன்டா விளையாட போகிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் இருக்க. தானா விளையாடுறியாண்ணா, நான் கிளம்பணும், கதவை தர, நீ என்ன சொன்னாலும் நீ என்ன கற்றுனாலும் சான்ஸே கிடையாது, நீ இங்கே தான் இருக்க போகிற. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ இதுக்கப்புறம் எண்டு மட்டும்தான், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். டே அமுல் பேபி நான் விளையாடுறியாண்ணா, மரியாதை விட்டுருன்னு மொத்தம் நான் சாவச்சிட்டு போயிட்டே இருப்பேன், நான் பார்த்துக்கோ. டே மூடிட்டு வந்து வா செகண்ட் ரவுண்ட் போகலாம். டே விட்றா அப்படின்ட்டு ஸோ 2 பேரும் அப்படியே ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே தாயவங்க அப்படியே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு ஸோ ஜேகே மொத்தமாக லைக் அப்படி கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் நீ இது அப்புறம் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாமே இங்கே தான், புரியுதா? இப்போ தான் ஸ்டோரியோட கேமே சேஞ்ச் ஆகுது. ஸ்டார்டிங்லேருந்து ஜேகே பாட்டுக்கு ஒரு கேம் விளையாடிருப்பார், இப்போ தான் தயாங்கோட கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக ஜேகே போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் ஆவார்னு பார்த்தா இப்போ மொத்தமாக சேர்ந்து தயாங் கூட அரெஸ்ட் ஆகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் லைஃப் லாங் தயாங் மட்டும் தான் ஜேகே வந்துட்டு அண்டர் கண்ட்ரோலில் வச்சுருக்க போகிறாரு.
முடிச்சிடலாமாடா? முடிஞ்சுச்சு விடுங்க. அவ்வளோதான்டா ஒன் ஷாட்டு. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஸ்டோரி நான் யாருக்கு டெடிகேட் பண்ணுவேன்னா, யாரெல்லாம் ஜேகே பவர் பாட்டமில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். அண்டு அப்புறம் அந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். பிகாஸ் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் சொல்லுங்கள். அண்டு இந்த ஸ்டோரியை வந்துட்டு இப்படியே விட்டுடலாமா ஒன் ஷாட்டாகவே, இல்லை வந்துட்டு ஃப்யூச்சரில் சீரீஸாக போட்டுடலாமான்னு சொல்லுங்கள். பிகாஸ் நீங்கள் சொல்கிறது பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? நான் டெவலப் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். இப்படியே போதும், ஒன் ஷாட்டாகவே போதும்னா ஃபைன், ஓகேடா. இப்படியே முடிச்சிடலாம். ஸோ அதே வந்துட்டு உங்களுக்கு எஃப்எஃப்பாக பார்க்கணுன்னா நான் டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது பொறுத்து தான் இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்டு ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் ரிவ்யூ சொல்லுங்கண்ணே. ஓகேவா? இல்லை பவர் பாட்டம் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சரில் வர எஃப்எஃப்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் புது ஒன் ஷாட்டு இல்லைனா எஃப்எஃப்போட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாப்பா, see you.